சாரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாமா? தாடி அது ஆதி, லெட்ஸ் பிரேக் அப். 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பொண்ணு ஆதி, அப்படியெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியும். அப்படின்னு இல்லை, நான் எப்படியாவது என் கெரியரில் நான் மியூசிக் பண்ணி இது எம்பிஏ கூட பண்ணேன். சரி, உன் கெரியர் என்ன ஆதி சொல்லு. அடுத்தது லைஃப்ல என்ன பண்றதுன்னு நீ ஷுவரா இல்ல. இதை நம்பி எப்படி அதை நான் வெயிட் பண்றது? முதல் நாள் காலேஜ் வாசலில் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் ஆக போகிறோம்னு நினச்சது என்னால் மறக்கவே முடியாது. தம் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன், கட் அடிச்சேன், தேட்டரில் படம் பார்த்தேன். அரியர் வச்சேன், 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நான் மட்டும் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சேன். நம்ம 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இல்லை 10,000 பேர் ஜீனியஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சேன். ஒரு 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கு. நான் மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி. தண்டச்சோறு உன் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகல, அவனை கொண்டு ஆஃபீஸில் விட்டுவான். ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000? அவங்க அப்பாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவளுக்கு மந்த்லி 2 lakhs. சம்பாதிக்காத பொண்ணுங்களே நம்ம மதிக்காது. இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா வளர்ந்த மாதிரி தான். இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும்ல. கட்டுவான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு. எனக்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு தான் ஏதோ. இது என்னடா பண்ணும்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். திறமசாலி தான்டா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல. அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க? ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன். உங்க தனிப்பாதை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.